அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெர்மனி, இங்கிலாந்து பயணம் மூலம் தமிழ்நாட்டிற்கு 15,516 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 10 நாள் பயணமாக ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை மூலம் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு முதலீடுகளை முதலமைச்சர் அவர்கள் ஈர்த்திருக்கிறார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது, லண்டனில் இருந்து உற்சாகமான செய்தி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்கிலாந்தை தளமாக கொண்ட இந்தியா குழுமம் தமிழ்நாட்டில் மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்பின் பேட்டரி சேமிப்பு அமைப்பிற்காக 7,500 கோடியை முதலீடு செய்துள்ளது என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் 1000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த தொழிற்சாலை தமிழகத்தில் இருந்தாலும் கூட கூடுதல் விரிவாக்கம் என்ற அடிப்படையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் டிஎன் ரைசிங் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பிரிவு 15,516 என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் நமது இளைஞர்களுக்கு 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் அவர்கள் பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். இவைகள் வெறும் எண்கள் அல்ல என்றும் அவை வாய்ப்புகள் என்றும் எதிர்காலங்கள் மற்றும் கனவுகள், இதுதான் திராவிட மாடலின் உத்வேகம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் என 2 நாடுகளுக்கும் தொழில்முறை பயணமாக சென்றிருக்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கூடுதலாக விரிவாக்கமும் புதிய நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் புதிய தொழிற்சாலைகளை நிறுவுவதிலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதிலும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் 5வது பயணமாக தற்போது இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் நாடுகளுக்கு பயணித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.